بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفار وليجدوا فيكم غلظة واعلموا أن الله مع المتقين وإذا ما أنزلت அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைய அரபுலகத்தில் அந்த மக்களை சீர்திருத்தி செம்மைப்படுத்துவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இறுதி தூதுவராக அனுப்பி வைத்தான். அவர்கள் அந்த உலகத்திற்கு வருகை தருகின்ற போது அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்திருந்தார்கள், அவருடைய சொல் செயல்கள் எப்படி அமைந்திருந்தன என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு எடுத்துரைக்கும் போது அவர்கள் மனித தோற்றத்தில் இருந்த மிருகங்களை போன்று இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மிருக வாழ்க்கை, ஒரு பகுத்தறி உள்ளவன் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பவர்களாக அவர்கள் இருந்ததில்லை. தோற்றம்தான் மனிதன் தோற்றமாக இருந்ததை தவிர அவர்களிடத்தில் இருந்த பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் இவை அனைத்தும் மனித நேயத்திற்கு, மனிதனுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக அமைந்திருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் உலகத்தை தோன்றிய பெரிய தலைவர்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய 100 தலைவர்களை பட்டியல் போடும்போது எங்கே அமெரிக்காவில் வாழ்ந்த அமெரிக்காவினுடைய ஒரு பேராசிரியர் அந்த பட்டியல் போட்டு அதிலே முதலிடத்தை யாருக்கு கொடுக்கிறார்னு சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுக்கிறார். அவர் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு தலைவராக வந்து அந்த மக்களை சீர்திருத்தி அதில் ஒரு புரட்சியை கண்டவர்கள்ல அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு ஏன் முதலிடம் கொடுக்கிறாருன்னா, நாமெல்லாம் என்ன செய்ய முடியாது, கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் அன்றைய காலத்தில் இருந்த மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உள்ளே சென்று இந்த ஓரிரை கொள்கையையும் இஸ்லாத்தினுடைய அந்த நற்பண்புகளையும் அறிவுரைகளையும் அவர்கள் எடுத்துரைத்த போது இந்த இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்ட மிகப்பெரிய நல்லவர்கள் இந்த உலக மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக மாறிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் மனிதர்களா என்று கேட்கும் நிலை மாறி இவர்கள் மனிதர்களில் புனிதர்களாக, மனிதர்களில் இவர்களை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் அழகான பாடங்களை பயின்ற ஒரு அற்புதமான தோழர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு தோழர்கள் மாறியிருக்கிறார்கள். பாடங்களை படிப்பது, அதுவும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் படிப்பது, இப்படியெல்லாம் படித்து அவர்களெல்லாம் இப்படி மாறுவார்கள் என்று கற்பனை செய்ய முடியாத ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை அந்த தோழர்களிடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றும் கூட பள்ளிக்கூடங்களில் படிக்க போபவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கே இவ்வளவுதான் நாம் நன்றாக சொல்லிக் கொடுத்தாலும் படித்து கொடுத்தாலும் அதை ஒழுங்காக கவனிக்காதவர்களாக, அதை கேலி செய்பவர்களாக, கிண்டல் செய்பவர்களாக, அந்த பாடத்திலேயே மிகவும் தேராத நிலையில் போகக்கூடியவர்களை நிறைய பேரை பார்க்கலாம். நகைச்சுவையாக ஒரு கருத்தை சொல்வார்கள். ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கிறார், பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதில் கேட்டிருக்காரு, தமிழில் உயிரெழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்ட உடனேயே திருண்டு அவன் ஒழுங்காக படிக்கலை,
படிக்காத ஆள் என்ன செஞ்சுருக்கிறான், சரி ஒரு குத்து மதிப்பு அடிச்சு விடுவோம், உயிர் எழுத்து 50 மெய் எழுத்து 50 மொத்தம் 100 சார் அப்படின்னு இருக்கான். மூதை படிக்க விட வந்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அடுத்ததாக கேட்டிருக்காரு, எழுவாய் என்றால் என்ன, பயனில்லை என்றால் என்ன தெரியுமா சொல்லுன்னு. எழுவாய் தெரியலையான்னு சிரிச்சிருக்கான். அந்த வாத்தியார், எழுவாய் உன்னால் எந்த பயனிலையும் இல்லை, அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான்டா, அவன்கிட்ட போய் படிச்சுட்டு வாடா, மெய் எழுத்து என்னண்டா என்ன, உயிர் எழுத்து எத்தனைண்டு. அங்கே போயிருக்கான். அங்கே போனோன்னு நம்மளை விட பெரிய படித்தவன் இருக்கானோ அவனுக்கு என்ன அப்படி தெரிய போகுது அப்படின்னு கேட்டுட்டு, உயிர் எழுத்து எத்தனை மெய் எழுத்து எத்தனை, அவன் 12 18 அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் ஓஹோன்னு சிரிச்சிருக்கான்டா, லூசு பயல, நான் 50 சொன்னதுக்கே திட்டிருக்கான் அந்த ஆளு, நீ 12 18 சொல்லியிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறான், அவன் திட்டிட்டு வந்திருக்கான். இப்படி படித்தவர்கள், இவனுடைய அறிவு சிந்தனை, இவனுடைய பாடத்தை கவனிக்கும் முறைகள், இப்படி நிறைய பேர்கள் என்ன செய்யலாம், படிக்காமல் போனவன் உண்டு. அங்கே எழுத படிக்க தெரியாத அந்த கூட்டத்தில் இருந்த நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை அங்குலம் அங்குலமாக கவனித்து அதை பின்பற்றி அதில் மிகச்சிறந்த மனிதர்களாக அவர்கள் மாறியிருக்கிறாங்க. குர்ஆன் ஒரு அழகான ஒரு வசனம், சூரத்துல் பக்கராவினுடைய 137வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபக்கத் இஹ்ததவ். அவர்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்காத அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, இவர்கள் உங்களை போன்று ஈமான் கொண்டு இருப்பார்களானால். யாரை போன்று? நபி தோழர்கள் தான் அந்த காலத்தில் இருந்தார்கள். உங்களை போன்று ஈமான் கொண்டிருந்தால் அவர்கள் நேர்வழி பெற்று இருப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசும்போது ரொம்ப மோசமாக இருந்த அந்த மக்கள்ல அவர்கள் நபித்தோழர்களாக மாறி அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்களை பற்றி பேசும்போது, உங்களை மாதிரி நீங்கள் எப்படி நம்பிக்கை கொண்டீர்களோ அந்த மாதிரி நம்பிக்கை அவர்களிடத்தில் வந்திருக்குமானால் அவர்கள் நேர்வழி பெற்றிருப்பார்கள். அவங்க நேர்வழி பெறுவதற்கு உங்களை மாதிரி இருக்கணும். இன்னொரு இடத்தில் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துல் பக்கராவினுடைய 13வது வசனத்தில், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்கிறார்கள், அந்நுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கில்லா லா யஅலமூன், அறிந்து கொள்ளுங்கள், இவர்கள் தான் முட்டார்கள் மூடர்கள், ஆனால் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்படி இந்த மக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ, யாரை சொல்கிறான்? அந்த காலத்தில் இருந்த அந்த நபித்தோழர்கள் எப்படி ஈமான், அந்த மாதிரி அரைகுறை ஈமானோடு ஒழுங்கில்லாத நம்பிக்கையோடு இருக்காத, இந்த மக்களை மாதிரி நீ முழுமையான ஈமான் கொள்ளுன்னு சொல்லும் போது அந்த முனாஃபிக்கின்கள்லாம் சொன்னா, இவங்க இந்த மாதிரி முட்டாள் பை மாதிரி அவர் சொன்னதுக்கெல்லாம் செவி சேர்த்து கொண்டு அவர் சொன்னபடி நடந்து கொண்டு குர்ஆன் படி நடந்து கொண்டு அவர் என்னமோ ஒழுக்க முறைகளை சொல்ல அதையெல்லாம் நடந்து கொண்டு அந்த மாதிரி நாங்கள் ஈமான் கொள்ளணுமா? இவங்க எல்லாம் முட்டாள் பை, விவரம் இல்லாதவர்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படி கேட்பவர்கள் தான் விவரமற்றவர்கள், அறிவில்லாதவர்கள், அவங்க ஒழுங்காக ஈமான் கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார். ஈமான் கொள்வதற்கு முன்மாதிரியாக நம்மளும் ஈமான் கொண்டு இருக்கிறோம், நம்மளும் இறை நம்பிக்கையோடு இருக்கிறோம்னு சொல்றோம், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறோம், அந்த நபித்தோழர்கள் எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறாங்க, அந்த ஈமானுடைய வலிமை, அவர்கள்ட்ட இருந்த அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, நம்முடைய வலிமை எவ்வளவு இருந்திருக்கிறது, இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த ஈமானுக்காக அல்லாஹ்விற்காக நாம் தியாகம் செய்வதில் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு நாம் முன்வருவோமா? உயிரை கொடுப்பதற்கு தயாராக நாம் இருப்போமா? இந்த உயிர் போகும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நம்ம இந்த தௌஹீதில் இருப்போமா? எத்தனை இடங்கள்ல அடிதடி உதை என்று வந்துவிட்டால் பாதி பேர் காண போயிடுறாங்க. எதுக்குற பிரச்சனை என்று பின்வாங்கக்கூடியவர்கள், ஏதோ ஓரிரை கொள்கை சொன்னதற்காக, ஏகத்துவத்தை நாம் போதித்ததற்காக, கபரு வணக்கங்களை எதிர்த்ததற்காக அடிதடி எதுன்னு பிரச்சனை வந்துட்டா நம்முடைய பெற்றோர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள்? ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த இதில் போய் நீ சேர்ந்து கொண்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு போவதையும், கடுமையான எதிர்ப்பு வந்தவன அப்படியே மெதுவாக அப்படி பின்வாங்கி போவதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்றைய காலத்தில் மோசமான இருக்கக்கூடியவர்களே படு மோசமான முரடர்கள், தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப முரட்டு பயல்கள் அங்கே தான் இருந்திருக்கலாம். அந்த முரடர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இவர்களுக்கும் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் உள்ள நிலையை எல்லாம் பேசுகிறான். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 22, 23வது வசனத்தில் சொல்கிறார், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், அந்த மூமின்கள், இந்த நபி தோழர்கள் அங்கே வாழ்ந்தாங்களா, அவர்கள் கூட்டுப்படையை பார்த்தபோது,
அஹ்ஸாப் என்று சொன்னால் ஹந்தக் போர்க்களத்தை சொல்வார்கள். அந்த போர்க்களம் யாருன்னா முஷ்ரிக்கீன்கள், யூதர்கள், இவங்களெல்லாம் ஒரு கூட்டு, நேரடி தாக்குதல் இல்லை. இணை வைப்பவர்கள் போய் யூதர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு மொத்தமாக தாக்க வந்தான். அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு தனியாக தாக்கும் போதே முரடர்கள் தாக்கியிருக்கிறான், ரொம்ப மோசமானவர்கள். இப்போ ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு நம்மளை வந்து தாக்க வருகிறான் என்று சொன்னால் எப்படி கைகாலெலாம் நடுங்கி போய் பயந்து போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று ஒளிந்து போனார்களா? அது அல்லாஹ் சொல்கிறான். அந்த கூட்டுப்படையை பார்த்தபோது காலு ஹாதா மா வாதன் அல்லாஹு வரசூலா, அல்லாவும் அவனுடைய தூதரும் இதைத்தான் வாக்களித்தார்கள். இஸ்லாத்துக்கு வரும் பொழுதே அதான் ஈமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உள்ளே இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான வேறுபாடு இதுதான். மற்ற மதங்களில் நீங்கள் பார்த்து வந்தா எனக்கு அந்த வேலையை கொடுக்குறேன், அந்த தொழிலை வாங்கி தர்றேன், அதில் உனக்கு இந்த கிடைக்கும் அப்படின்னு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் வந்து வேலை வாய்ப்பும் பணமும் கொடுத்து உன்னை சொகுசாக வைத்திருப்போம்னு வாக்குறுதி கொடுத்து அழைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் என்ன சொல்லப்படுகிறதுனா, இங்கே வந்தால் உனக்கு அடி உதை கிடைக்கும்னு சொல்லி தான் கூப்பிடுகிறார். இன்னும் வந்த பெரிய செல்வந்தனா போயிடலாம், கோடி கோடியாக உனக்கு கொட்டி கிடைக்கும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறதே இல்லை. சொன்னால் அது தவறு. நீ இங்கே வந்திரானால் உனக்கு கஷ்டம் சிரமங்கள் தான் இருக்கும். மறுமையில் தான் உனக்கு கோடான கோடி அளவிற்கு இன்பங்கள் உனக்கு உண்டு, இங்கே கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹாதா மா வாதன் அல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹும் அவருடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. எந்த படையை பார்த்த உடனே அடிக்க வருவான், கொல்ல வருவான், இதைத்தான் அல்லாஹும் அவருடைய தூதரும் சொன்னாங்க. அதை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். வ சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை உரைத்தார்கள். நீ வரும்பொழுது ஹஸிபன்னாஸ யுத்ரகு யகூல ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா? முடியாது. இதுக்கு முன்னால் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீ ஈமான் கொண்டுட்டேன்னு சொன்ன உடனே உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கின்ற அர்த்தம் அல்ல, உனக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் கண்டிப்பாக வரும். இப்படி தான் குர்ஆன் சொல்லுகிறது. அதை சொன்னதை கேட்டனால தான் அந்த மிகப்பெரிய படைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை வாக்களித்தார்களோ அதை நாங்கள் பார்க்கிறோம், அவங்க சொன்னது முழுக்க முழுக்க உண்மைதான். உடனே இதை பார்த்து விட்டு ஒமா ஜாதகும் இல்லா ஈமானும் வ தஸ்லீமா, இந்த கூட்டம் கடுமையான எதிர்ப்புகள் இந்த ஈமானுக்கு எதிராக வருகின்ற நேரத்தில் அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரித்தது, கட்டுப்படும் தன்மையும் கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆளை பார்த்து ரொம்ப சண்டை பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா தேவையாயா, தேவையில்லாமல் நாளை உள்ள சண்டை எழுத்து விட்டுட்டு இப்போ நம்மளை வந்து மாட்டி விட்டு இருக்கிறான், எதுக்கு நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம பேசக்கூடியவர்கள் நிறைய இடங்களில் பார்க்குறோம். இந்த தௌஹீதுக்காக பிரச்சனை வந்து விட்டால் அதை சமாளித்து அதை எதிர்த்து அதில் உறுதியாக இருக்காமல் எதுக்கு தேவையில்லாத சண்டை எழுத்து பிரச்சனையை உருவாக்கி இதெல்லாம் நமக்கு தேவையா என்று சொல்லி ஓடி ஒதுங்கக்கூடியவர்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் பாடம் பயின்ற அந்த தோழர்கள் வரும்போது சொன்னாங்க, இது ஈமானை இன்னும் எங்களுக்கு வலிமைப்படுத்தும், இன்னும் கட்டுப்படும் தன்மை அதிகமாக்கியது. இது கண்டிப்பாக இந்த சண்டை பிரச்சனைகள்லாம் சந்திக்க தான் செய்வோம், அதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதக்கு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, மனிதர்கள் அவர்களில் சிலர் இருக்கிறாங்க அல்லாஹ்ட்ட கொடுத்த உடன்படிக்கையில் கரெக்டாக சரியாக நடந்தவர்கள். ஒமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அவர்களில் லட்சியத்தை வந்து நிறைவேற்றியவர்கள், போர்க்களத்தில் வந்து தன்னுடைய உயிரையும் கொடுத்தவர்கள் உண்டு. ஒமின்ஹும் மையன் தலிர் ஒமா பத்தலு தபுதீலா. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இன்னும் சிலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என் உயிரை கொடுப்பதற்கும் நான் தயாரா இருக்கிறேன். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் கொஞ்சம் கூட அவர்கள் மீறவில்லை. ஓரிரை கொள்கையில் இறுதி வரையில இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, மாறல, உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். உலகத்திலேயே மனிதன் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப மதிப்பக்கூடிய உயிர் தாங்க, வேற எதுக்குமே எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவான், உயிரை மட்டும் தான் கொடுக்க மாட்டான். ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்வார்கள். இப்படியே ஒருவர் வந்து விறகு சுமந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான கஷ்டம், முள் இதில் கொண்டு, என்னடா இது, எனக்கு ஒரு சாவு வராதா, செத்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு விறகு கட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தார். திடீர்னு வந்து மலக்குள் மௌத்து வந்து நின்ட்டார். என்னப்பா என்னைய கூப்பிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா மலக்குள் மௌத்து வந்து உயிரெடுக்க வந்துட்டான் இருந்தால், இல்லை நீ சொன்னியா, இல்லை நான் அதையா சொன்னேன், தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் கூப்பிட்டேன், நீ கொஞ்சம் தலையை தூக்கிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒட்டான ஓட்டம் ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. உயிரை இப்போ எதுக்கு வேண்டாலும் என்ன செய்வான், ஓகே 100 ரூபா இல்லது 200 ரூபா இல்லது
ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ சொந்த செல்வத்தை அத்தனையும் கூட கொடுத்துருவான். ஆனால் எதை கொடுக்குமா? உயிரை கொடுப்பதற்கு தான் கடைசி நிலை. ஆனால் இந்த தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள்ட்ட இருந்த சொத்து சுகங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் தங்களுடைய உயிர்களையும் நாங்கள் கொடுக்க தயார், கொடுத்தவர்களும் உண்டு, கொடுக்க தயாராக இருக்கக்கூடியவர்களும் உண்டு. கொள்கையில் தடம் புரளாமல் உறுதியாக இருந்தவர்களாக அல்லாஹ் அங்கே சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தௌஹீதுக்கு வந்து விட்டோமானால் இந்த தௌஹீதுக்கு எதிராக மிக பயங்கரமான பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் வரும். அத்தனையும் தாங்கி எதிர்நீச்சல் போட்டு அதிலே நாம் தௌஹீதிலே வெற்றி கண்டு சொர்க்கத்துக்கு போக வேண்டுமே தவிர பிரச்சனைகளை கண்டு தவழ்ந்து விடக்கூடாது. இது நபித்தோழர்களிடத்திலே நாம் பாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அதே மாதிரி கொண்ட ஈமான்ல கொஞ்சம் கூட சொந்தம் பந்தம் உறவினர்கள் இதையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அது இந்த நம்முடைய தோழர்கள் வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌஹீத ரொம்ப வெளியில் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக பேசுவார்கள், ரொம்ப அதிகமாக சொல்லுவார்கள். ஆனால் குடும்பத்திலேருந்து வந்துட்டா அல்லது தனக்குன்னு வந்துட்டா திடீர்னு காண போயிடுறாங்க. இங்கே தௌஹீதை பேசிகிட்டு இருக்கவங்க கல்யாணம்னு வச்சுக்கிறோங்க, திருமணம். இந்த திருமணத்தை இங்கே வந்து தௌஹீதில் ரொம்ப வேகமாக இருக்கிறவங்க ஊரில் வந்தவொடனே திருமணம் உண்டா அம்மா அப்பாட்ட போய் சொல்லி பார்ப்பாரு. கடுமையாக எதிர்ப்பு வந்துருச்சியா உடனே மெதுவாக நம்ம தௌஹீத் வட்டாரத்தில் கொஞ்சம் நேரம் தொடர்பை குறைச்சிட்டு கடைசியில் மாலையை போட்டு என்ன விருந்து கொடுத்து அப்புறம் வரதட்சணை வாங்கி எல்லாமே காண போயிருது. என்ன பெற்றோர்கள்ட்ட வரக்கூடிய அந்த எதிர்ப்பின் காரணத்தினால் அவங்க இதை காணக்கிறான். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் என்று சொன்னால் ரொம்ப நெருங்கிய சொந்தமாயிருச்சு, என்ன செய்யறது அப்படின்னு வரதட்சணை திருமணம் வீட்டுக்கு உள்ளே போயிட்டு வந்துடும். ஆனால் இவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க நபி தோழர்களோட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. அதில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்த மன வலிமையை பாருங்க. ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது கடுமையான எதிர்ப்பு எதுக்கு? இஸ்லாத்துக்கு வந்த உடனே அப்படியே தலைகீழ் இணை வைப்புக்கு மிக கடுமையான எதிர்ப்பு. இந்த உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்களுடைய உம்மா இருக்கிறாங்க ஹந்தமா. இவங்க யாருன்னு சொன்னால் அபூஜஹிலுடைய தந்தையுடன் கூட பிறந்தவன் மகள் தான் ஹந்தமா. அவங்களுடைய மகன் தான் உமர். ரெண்டு பேருக்கும் ரொம்ப நெருக்கமான அண்ணன் தம்பியினுடைய உறவு வருகிறது. அபூஜஹிலுக்கும் உமர் ரலியல்லாஹு அவருக்கும் அவ்வளவு நெருக்கமாக மிக பயங்கரமான எதிரியினுடைய நெருக்கத்தில் பிறந்தவர் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு. இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவிய பிறகு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வலிமைக்கு சான்றாக பத்ர் போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. சஹி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. 3309வது செய்தியாக இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் ஏறத்தாழ 70 நபர்கள் கொல்லப்படுகிறாங்க. எதிரிகள் 70 நபர்கள் வந்து கைதியாக பிடிக்கப்படுறாங்க. அப்போ என்ன செய்வது? இந்த கைதிகளை வைத்து என்ன நம்ம அவர்களை கொலை செஞ்சிடறதா அல்லது அவர்களை சும்மா விடுதலை பண்ணி விடுவதா, என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை தன்னுடைய சகாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் முக்கியமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா நபி அல்லாஹ் ஹும் பனுல் அம்மி வல் அஷீரா. இவர்கள் எங்களுடைய தந்தையுடன் கூட பிறந்தவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கிறாங்க. அரா அன் தாகுத மின்ஹும் ஃபிதியத்தன், அவங்கள்ட்டேருந்து ஒரு நஷ்ட ஈடை நம்ம வாங்கிட்டோம்டா தக்குனுலனா குவத்தன் அல் குஃபார், காவிரிகளை எதிரியாக நம்ம எதிர்ப்பதற்கு இது ஒரு வலிமையாக இருக்கும். அதே மாதிரி அசல்லாஹு யஹ்திஹும் லில் இஸ்லாம், அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்லாத்தை கூட நேர்வழியை கூட இப்படி கொடுத்ததுனால இஸ்லாத்தை கூட தழுவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள கொல்ல வேணாம், நம்ம நஷ்ட ஈடு வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு அபூபக்கருடைய கருத்து. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதரா இப்னுல் ஹத்தாப், உமர் அவர் கேட்டு உங்களுடைய கருத்து என்ன? அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறாங்க, அபூபக்கருடைய கருத்து என் கருத்து கிடையாது, அபூபக்கர் கருத்து சரியில்லை, என்னுடைய கருத்து என்ன? அதை சொல்லுகிறார்கள். வலாக்கின்னி அரா அன்து மக்கின்னா ஃப நظرب ஆனாக்கஹும், இந்த அவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி எங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கணும், நாங்கள் அனைவர்களும் என்ன செய்யணும், அவருடைய கழுத்தை வெட்டணும். யாரு அப்படின்னு சொன்னால் மட்டும் கூட நீங்கள் விட்டுருக்கலாம். அடுத்து அவர்கள் தெளிவாக என்ன சொல்லுகிறார்கள், ஃபத்து மக்கின அலியன் மின் அக்கீலின், அக்கீல் யாருன்னு சொன்னால் அலியினுடைய சகோதரர் அவர். இந்த அக்கீல் வந்து கைதி அப்படி பின்னாடி அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். அக்கீலை கொண்டு வந்து அலி கைட்ட கொடுங்க. அவர் எல்லரிபு உனுக்கஹு, அவர் என்ன செய்யணும், தன்னுடைய சகோதரன் கழுத்தை வெட்டணும். அதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்காரு, இந்த ஆளை நசீபன் உமர், உமருக்கு எனக்கு இந்த ஆள் இருக்கான் என் சொந்தக்காரன், அவனை பிடிச்சி என் கையில் கொடுங்க. ஃபாதரிபு உனுக்கஹு, அவருடைய கழுத்தை நான் வெட்டுறேன். இவங்க யாருன்னா இன்னஹா உலாயி ஐமத்துல் குஃப்ரி வ சனாதிதுஹா,
இவன் குஃபுரிலேயே பெரும் இதை வேறாக திகழ்ந்தவர்கள். இவன் தான் ஷிர்க்குக்கெல்லாம் தலைவனாக இந்த மாதிரி ஆளுக்களை விட்டு வைக்கக்கூடாது, கழுத்தை வெட்டுறது தான் சரியானது அப்படின்னு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட சொல்லும்போது, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் கருத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அபூபக்கர் கருத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா வந்து உமருடைய கருத்துக்கு சாதமாக குர்ஆன் வசனத்தை இறக்கணும். இந்த நஷ்டஈடு வாங்குவது என்று அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் இருந்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த வசனம் அதுக்கு பிறகு தான் நஷ்டஈடு அவன்கிட்ட ஏதாவது பணத்தை வாங்கி விட்டு விடலாம் என்ற சட்டம் பிறகுதான் வருது. அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை கொள்ள தான் செய்யணும், இதான் சட்டம். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் அதை கண்டித்து வசனத்தை இறக்குறான். இந்த ஈமானுடைய உறுதியை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையில் பிடிப்பு வந்துட்டுன்னு சொன்னால் அது சொந்தம் பந்தம்லாம் ரெண்டாம் பட்சம் தான் நமக்கு. அதுக்கு அடுத்து தான் மற்றவர்கள் எல்லாம் வைக்கணும். அல்லாஹ்வின் தூதரா இந்த சொந்த பந்தமா அப்படி தான் பார்க்கணும். நம்ம எப்படி பார்க்குறோம், ஏன் சொந்தமா உங்கள் சொந்தமா அப்படின்னு மாதிரி பார்த்து ஏன் சொந்தத்துக்கு முக்கியத்துவம்னு கொடுத்துட்டு போயிடும். அப்போ கொடுக்கலாம், நீங்கள் ஏன் சொந்தமா உங்கள் சொந்தமானா உங்கள் சொந்தத்துக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், அது மார்க்கப்படி குற்றம் இல்லை. இங்கே களத்தில் நிற்பது யாரு, யாருக்கு ஓட்டு போட போகிறோம், களத்தில் யார் நிற்கிறா, அல்லாஹ்வின் தூதர் இந்த பக்கம் நிற்கிறாங்க, நம்ம சொந்த பந்தம் இன்னொரு இடத்துல நிற்கிறான். நம்ம என்ன எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள்ண்டு யாருக்கு ஓட்ட போட்டுறோம், நம்ம சொந்த பந்தங்க ஓட்ட போட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஓட்டு போடாமல் தரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தான் முதலிடமே தவிர சொந்த பந்தம் எல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம் தான். படைத்த இறைவனுடைய கட்டளைக்குத்தான் நான் முதலிடம் கொடுப்பேனே தவிர அதற்கு அடுத்துதான் மற்றவர்களை நான் எண்ணி பார்ப்பேன் என்ற உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன உறுதி, ஈமானிய வலிமை நம்ம ஒவ்வொருவர்களிடத்திலையும் என்ன செய்யணும், வர வேண்டும். நம்ம சொந்தமாக இருக்கட்டும், நெருக்கமானவராகட்டும், யாராக இருக்கட்டும், இது மார்க்கத்தின் கடமைகள் மீறப்படுமா, இஸ்லாத்தினுடைய முக்கியமான சருத்துக்கள் அதில் மீறப்படுகிறதா அப்படின்னா இஸ்லாத்துக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேனே தவிர சொந்த பந்தங்கள்லாம் ரெண்டாம் பட்சம்தான். இப்படி ஒரு நிலையை நாம் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு நபித்தோழர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு சிறந்த தோழர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவியரில் இவர்களும் ஒன்று. இவருடைய பேர் சாத் பின் மாலிக் பின் உஹைப் என்று இவருடைய பேர், முழு பெயர். இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவி அல்லாஹ்வின் தூதருடைய நிறைய போர்க்களங்களில் கலந்து கொண்டவர். அதில் போலங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவருக்கு இஸ்தஜிப் லி சாத் இதா தஆக்க, உன்னிடத்தில் துவா செய்தார் என்று சொன்னால் அந்த துவாவுக்கு நீ என்ன செய்ய, உடனே ஏற்றுக்கொள், அதை நிறைவேற்றுவை என்று சொன்னான். அதனால் இவருக்கு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் முஸ்தஜாபு தாவா, துவா கேட்டால் இவர் துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்குருவான் அப்படின்னு சொல்லப்பட்டவர்னு சொல்லுவாங்க சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் வந்து 10 நபித்தோழர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கின்ற நேரத்தில் 6 நபித்தோழர்கள், அந்த 6 நபித்தோழர்கள் வந்து ஆலோசனை பண்ணி அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்னவர்களில் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக திகழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த இந்த நபித்தோழர் வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை ஏற்படுகிறது, இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். உடனே அவங்க அம்மாவுக்கு இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறாங்க. இணை வைப்பு கொள்கையில் இருந்த உடனே அவங்க என்ன செய்ய, ஹலஃபத் உம்மு சாதின் அல்லா து கல்லிமஹு அபதன் ஹத்தா யக்ஃபுர பிதீனிஹி. அவன் மகன்கிட்ட சொல்கிறாங்க சாத் பின் அபி வக்காஸ்ட்ட, அவன் வந்து இந்த மார்க்கத்தை மறுக்காத வரையிலையும் அவன்கிட்ட நான் ஒருபோதும் பேச மாட்டேன். சரி பேசலை அப்படின்னாலும் விட்டுடலான்னு பரவாயில்ல. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வலா தஅக்குலு வலா தஷ்ரப், நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன், தண்ணி ஒரு வாய் சொட்டு தண்ணி இல்லை, சாப்பாடு கிடையாது, அப்படி இவன் முறிக்காத வரையிலையும் இந்த முகமதுடைய மார்க்கத்திலேருந்து வெளியே வராத வரையிலையும் நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அதுக்கடுத்து ஒரு அழகான ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறாங்க. ஜாம்த அன்னல்லாஹ் வசாக்க பி வாலிதைக்கு, நீ தான் சொல்கிற உங்கள் இறைவன் வந்து உன் பெற்றோருக்கு நல்ல முறையில் நடக்கணும்னு நீ சொன்னதாக அவரை சொல்லிட்டு இருக்கிற. இப்போ நான் சொல்ல, ஆனால் ஆமுருக்க பி ஹாதா, நான் இப்படி செய்ய சொல்கிறேன் உன்னிட்ட, உடனே வந்துரு. என்ன அவர்கிட்ட அவர் பேச்சையை எடுத்து அவரையே என்ன செய்ய மாட்டி விடுறதுங்கிற மாதிரி அவ யார், சாத் பின் அபி வக்காஸ் மக்கள்கிட்ட எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் பெற்றோர்களை நல்ல முறையில் நம்ம நடந்துக்கிறணும், பெற்றோர்களிடத்தை நல்ல முறையில் இருந்து கொள்ளணும் அப்படின்ற எல்லாமும் அல்லாஹத்தாலா சொன்ன செய்திகளை பரவலாக சொல்லும்போது, நீ தானே சொன்ன பெற்றோர்களுக்கு நல்ல மாதிரி நடக்கணும்னு சொன்னான்ல, நான் கட்டளையிடுறேன் இந்த மார்க்கத்தை நீ போவாத அப்படின்னு சொன்னாங்க.
சொன்ன உடனே நம்ம பெற்றோர்களும் இப்படி சொல்கிறது உண்டு. கல்யாணம் முடிக்கலைன்னா நீ இந்த மாதிரி ஏன்னா என்னை உயிரோடு நீ பார்க்க முடியாது, நான் செத்து தொலைஞ்சிருவேன். அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு. இங்கே இப்போ உள்ள பெற்றோர்கள் யாருமே என்ன சாகிறதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. அப்படி அவனை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு வர்றதுக்காக வேண்டி நான் சாப்பிட மாட்டேன், மூஞ்சை திருப்பி வச்சுக்கிறேன், அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது ஏதாவது ஒன்று செய்வாங்க. இந்த பெண்மணி அப்படியாண்டா அப்படி இல்லை. உண்மையிலேயே சாப்பிடாமல் 3 நாள் சாப்பிடாமல் இருந்து குசிய அலைஹா மினல் ஜஹதி, பசியினால் ரொம்ப கஷ்டத்தினால அப்படி மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை. இவரும் என்ன செய்ய மாட்டார், மறுக்கவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்ட்டார். நான் உண்மையாக உறுதியாக இந்த கொள்கையில் தான் இருப்பேன்னு சொல்லி கடைசி வரையிலே அவர் இருந்தார். அவங்க அம்மாவும் நான் சாப்பிட மாட்டேன், அதே வைராக்கியம். உனக்கு அவ்வளோ வைராக்கியம் இருந்தால் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு 2 பேருமே ஏட்டிக்கு போட்டியாக இருந்து அந்த தாய் வந்து சாப்பிடாமலே மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அவருடைய இன்னொரு மகன் உமாரா என்று சொல்லக்கூடியவர் தான் சாப்பாடு தண்ணி எண்ணெய் எல்லாம் கொடுத்தம்போது ஜாலத் அது அலா சாதை வந்து சபிக்கிறான். நாசமா போவடா, என் பேச்சை நீ கேட்கலையே போகலையே அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் திட்டத்தானே செய்கிறாங்க, அதே மாதிரி திட்டுகிறார்கள். அப்போ தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வஸைனல் இன்சான பி வாலிதை ஹுஸ்னன் இன் ஜாஹதாக அலான் துஷ்ரிக பி மாலைஸ பிஹி இல்ம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு நல்லதை ஏவுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் இணை வைக்குமாறு அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டால் பலா துயுஹுமா, அவர் 2 பேருக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாதுன்னு இறக்கிட்டான்ல. முன்னாடி பெற்றோருக்கு நலம் செய்யுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இணை வைப்புக்கு போக வேண்டும் ஒரு ஆள் வலியுறுத்தினார்களே, ஆனால் அதுக்கு நீ போகக்கூடாது என்ற குர்ஆனுடைய வசனத்தை இறக்கியது நான் முஸ்லீம் என்ற நூலில் நாம் பார்க்கிறோம். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நம்முள்ள இருக்கக்கூடியவர்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அம்மா சொன்னாங்கிறதுக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோர்கள் சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி, தன்னுடைய கொள்கையிலிருந்து எத்தனை பேர்கள் அப்படி இறங்கி 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 வந்திருக்காங்கன்னு பாருங்க. தர்காவுக்கு கூட்டிகிட்டு போனவர்கள் உண்டு. திருமணங்களில் அப்படியே மெதுவாக கொஞ்சம் இறக்கி வந்தவொடனே சரி நான் உனக்காக வேண்டாம் மாலை மட்டும்தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வர்றது, அவ்வளவுதான். அப்போ உடனே டக்குன்னு ஆள் முடிஞ்சு இறங்கிட்டாரு. மாலை போட்டவுடனே அப்புறம் சும்மா ஒரு ஃபாத்தியா மட்டும் அஜர்த்து ஓதுவார், நீண்டா கையை நீ அந்த பக்கம் திருப்பி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாம் ஒன்று இறங்கின உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய முறையில் எப்படி நடக்க முழுக்க முழுக்க கொண்டு வந்து இறக்கிறான். இதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? என்னையை 10 மாதம் சுமந்த தாய், அவங்கள நான் எதிர்த்து நான் கல்யாணம் முடிக்க முடியுமா? அவங்கள எதிர்த்து நான் இப்படி நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ நீங்கள் நபித்தோழர்களை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் என்ன? எல்லாருமே என்ன குடும்பத்தோட புள்ள குட்டி எல்லாருமே அள்ளிக்கொண்டு போனாங்க. ஒருவர் போனார்னா அவங்க மனைவி வரல, மனைவி போனா கணவர் வரல, பிள்ளைகள் போனால் அப்பா வரல, அப்பா வந்தால் பிள்ளைகள் இல்லை, இப்படி பிரிஞ்சு தான் கூட்டம் போகுது. அங்கே எதற்காக போகிறார்கள்? மதீனாவில் கோடி கோடியாக கொட்டி கிடக்கு, அள்ளி கொண்டு போகலாம் என்று போகலை. அல்லாவுக்காக அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து அங்கே புறப்பட்டு போனவர்களை நாம் பார்க்கிறோம், கொள்கைக்காக போனவர்களை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம தாய் தந்தையர்கள் இந்த மாதிரி மிரட்டல்கள் உங்களுக்கு விடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு அடிபணிந்து மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை என்ன செய்யக்கூடாது? ஏற்கக்கூடாது. இப்போ ஒரு சகோதரர் நம்ம விவாதத்தில் கலந்து கொண்ட இந்த இதில் உள்ள ஒரு மகன் நம்ம தௌஹீத் மேலப்பாளையத்தில் இருக்கார். நம்ம அங்கே ஷேக் அப்துல்லா ஜமாலியினுடைய இதில் வந்து அவருக்கு இடதுபுறமாக ஒரு ஆள் இருக்கார். அவருடைய புள்ள தௌஹீதில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. யார்? ஷேக் அப்துல்லா ஜமாலி. நீங்கள் விவாதத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பக்கம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் இருக்கார். அவருடைய பிள்ளை வந்து நம்ம தௌஹீதில் மேலப்பாளையத்தில் இருக்கார். அவருக்கு வந்து என்ன செய்கிறாங்க? கல்யாணம் முடிச்சுப்பாங்க. அவங்க அம்மா வந்து சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே சொல்கிறாங்க கல்யாணம் முடிக்கணும் போங்கன்ட்டு. நம்ம லுஹாலிம் சாட்டையெல்லாம் கேட்கும் பொழுது அவங்களும் அம்மா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா என்ன, கல்யாணம் முடிக்கிற ஒன்றும் தப்பு இல்லை, முடிச்சிட்டோம்னா என் அப்பா என்னை விலை பேசிடுவான், நான் மாட்டேன், இப்போம்லாம் கல்யாணம் முடிக்க மாட்டேன், அப்படி உறுதியாக இருக்கார். இந்த மாதிரி பெற்றோர்கள் என்ன செய்ய? இவர்களை பின்னால் வைத்து கொண்டு ஏமாற்றுவது, மிரட்டுவது, இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவங்க சொன்னார்கள் என்பதற்காக பொண்ணு வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி மார்க்கத்தினுடைய கடமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கடமைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. இதே மாதிரி ஒரு சகோதரர் கூட சொன்னார், இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, மாப்பிள்ளை வந்து தாடி வச்சிருக்கிறது நல்லா இல்லை, பொண்ணு சொல்லுது தாடியை கொஞ்சம் எடுத்துருவீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொண்ணுக்காண்டி ஆண்டு போகிற நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க. பொண்ணுடைய அழகை பார்த்து
அவருடைய குடும்ப இதை பார்த்து அப்படி நிறைய பேர் பெண்ணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வயசில் பெண்ணுக்காக வேண்டி எதையும் செய்வேன்னு சொல்லி போவான். ஒரு 30-40 நாளைக்கு பிறகு போச்சு போ அப்படின்வான். ஒரு நாளைக்கு முன்னாடி வரையில என்ன செய்வான், ஃபோனு வருமா 10 மணிக்கு ஃபோன் போடுங்கண்டா 9:55 ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ ஃபோன் போட்டு உடனே ஒரு 6 மாதம் கழிச்சு இவனுக்கு வேறு வேலையே இல்லை, ஒரே மிஸ் கால் கொடுத்துக்கிட்டே இருக்கா, தொந்தரவு அடிச்சுக்கிட்டா. அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணு பேசி வச்சுட்டா அப்படி பேசணுன்னு ஒரு சில குரூப்பில் பேசுனாங்கண்டா வினாடிக்கு வினாடி பார்த்து பேசுகிறவன் கல்யாணம் முடிஞ்சு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அது விளவும் தெரியாமல் ஒரு சிலர்கள் அந்த அவனுக்காண்டி எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்கிறேன், போகிறேன் வர்றேன், பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், அந்த மாதிரி சில நல்லதும் வருது. அதே மாதிரி தாடியை எடுத்துருங்கன்னு சொன்ன உடனே அவர் தௌஹீதில் உறுதியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாடி எடுத்துறேன், எனக்கு தாடி அவங்களுக்கு பிடிக்கல, அந்த எனக்கு வரக்கூடிய அவளுக்கு முடி இருக்கிறது பிடிக்கல, மொட்டை அடிக்க சொல்லிடுங்க, என்ன நான் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோன்னா அதோட ஆஃப் ஆயிட்டாங்க. தாடி எடுக்கணுமா, இதில் இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதை எடுப்பதற்கு அவளுக்கு அந்த பெண்ணுக்கு அவ்வளோ உறுதி இருக்கும் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவனு காட்டணும்ல. அங்கே ஒரு ஆண்மகனுக்கு எவ்வளவு இது இருக்கணும், ஒரு பொண்ணு அவ்வளவு மிரட்டி எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னால் ஆணுக்கு எவ்வளவு இருக்குன்னு காட்டணுமா இல்லையா? அதனால நீ மொட்டை அடிச்சுட்டு வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நான் தாடி எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம இருக்கணும் தௌஹீதில் உறுதியாக. இவர்கள் இந்த மாதிரி எப்படி நம்ம கொஞ்சம் பலகீனம் குறைந்து விடுவோமையானால் நம்மளை எங்கேயாவது இடையில வச்சு தௌஹீதை விட்டு விளக்குவதற்கு ஆங்காங்கே சிலர்கள் உருவாக்கிட்டு வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க எவ்வளவு உறுதியானவர்களாக இருந்தாங்க. பெற்றோர் அவ்வளவு மயக்கப்பட்டு சாப்பிடாம இருந்தாலும் தௌஹீதை விட்டு போக மாட்டேன் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த மாதிரி கொள்கை உறுதி உள்ளவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதே மாதிரி இங்கிருந்து போகிறார்கள். எங்கள் மக்காவில் இருந்து ஒரு கூட்டம் ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, மக்காவிலிருந்து பக்கத்தில் அபிசீனியா இப்பொழுது உள்ள எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். அங்கே ஹிஜ்ரத் செய்து போன அந்த மக்கள் அவர்கள்ட்ட இருந்த அந்த உறுதியை நீங்கள் பாருங்கள். அடுத்த நாட்டில் இங்கே நாட்டில் பார்த்தோம்னா ஏன்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கைலி கட்டிட்டு போனால் கூட நமக்கு பிரச்சனையாக இருக்குது, ஏன் முடிஞ்சு போனால் பேண்டை தூக்கி போட்டு போவோம் அப்படின்னு போகிறோம். ஏன் நம்ம எதுவும் பேச முடியும். அடுத்த நாடு நம்ம நாட்டில் விட்டுருவோமா, என்ன கிளின்னு கிழிச்சிருவோம் நம்ம நாட்டில் இருந்தோம்டா, அந்த மாதிரி நடக்கும். இங்கே ஒரு நாட்டுக்கு வந்துட்டனாலும் அவன் என்ன சொல்கிறானோ அது, அவன் என்ன எத்தனை ஃபைன் அடித்தாலும் சரி, எது போட்டாலும் சரி, பார்க்கின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, சொல்லிட்டான்னா கொடுத்தா அவனு விதியேன்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சொந்த நாடாக இருந்தோமே ஆனால் அதுக்கு நடக்கிறது வேறு. இவங்க என்ன செய்கிறார்கள், அங்கே போகிறார்கள். எங்கள் அபிசீனியாவுக்கு போகக்கூடியவர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் உட்பட பல நபித்தோழர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போகும்போது அவர்கள் சொன்ன அந்த அழகான உபதேசங்கள் நமக்கு ரொம்ப அவசியமான முக்கியமானவையாக இருக்குது. அங்கே போய் அவரும் கூப்பிடுகிறார், யார், நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் இங்கே வந்துடுங்க, நீங்கள் என்னமோ நஜ்ஜாசி மன்னரும் அழைக்கிறாரு. எதுக்காண்டி அழைக்கிறாருன்னா, இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம முஷ்ரிக்கீன்கள் நிறைய அன்பளிப்பு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இந்த குரூப் அங்கே வந்திருக்கிறாங்க, அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அங்கேருந்து தள்ளி விட்டுறணும், அவங்களை நீங்கள் வச்சுக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்பளிப்புலாம் கொடுத்து நஜ்ஜாசி மன்னர்கிட்ட முஷ்ரிக்கீன்கள் ஒரு குரூப்பு அங்கே அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவருக்கு பின்னாடி இஸ்லாத்தில் வராங்க. அவங்க தலைமையில் 2 பேரும் போகிறாங்க. உடனே தான் எங்கே இருக்கிறாங்கன்னு கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விடும்பொழுது தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அழகான ஒரு உரையை சொல்கிறாங்க. குன்னா கௌமன் அஹ்லு ஜாஹிலியத்தின், நாங்கள் அறியாத ஒரு கூட்டத்தினர்களாக நாங்கள் இருந்தோம். நாபுதுல் அஸ்னாம வ நாக்குலுல் மைத்தத்தை, நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், இறந்தவைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். வ நாத்தில் ஃபவாஹிஷ, ரொம்ப அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். வ நக்தவுல் அர்ஹாம, சொந்த பந்தங்கள் உறவுகளை துண்டித்து கொண்டிருந்தோம். வ நுசீஉல் ஜிவார, பக்கத்து வீட்டுக்காரங்க தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தோம். யகுலுல் கவியும் மின்னா லஈஃப, எங்களில் வலிமை வாய்ந்தவன் பலகீனமானவனை சுரண்டி கொண்டு இருந்தான். வ குன்னா அலா தாலிக், இவ்வாறு நாங்கள் இருந்த போது ஹத்தா பாசல்லாஹு இலைனா ரசூலன், எங்கள்கிட்ட அல்லாஹ் ஒரு தூதுவரை அனுப்பினான். நாரிஃபு நசபஹு வ சிதுக்கஹு வ அமானத்தஹு வ அஃபாஃபஹு, நாங்கள் அவர்களுடைய வம்சாவளியையும் அவருடைய உண்மைத்தன்மையும் அமானிதத்தையும் அதே போன்று அவருடைய ஒழுக்கத்தையும் நாங்கள் அறிவோம். அவர்கள் அல்லாஹ்வின்பால் எங்களை அழைத்து ஓரிரை கொள்கையிலே இருக்க வேண்டும் என்றும், நாங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் வணங்கி கொண்டு இருந்தவை விட்டு நீங்க வேண்டும் என்றும், அதே போன்று இந்த சிலை வணக்க வழிபாடு நிகழ வேண்டும் என்றும் எங்களை கட்டளையிட்டு, வாமர்னா பி சிதிக்கில் ஹதீசி, உண்மையான வார்த்தையை நீங்கள் பேசணும், வாதாயில் அமானாத்தி,
அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும். வசிலத்துர் ரஹ்மி, உங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். ஹஸ்னுல் ஜிவாரி, பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல முறையில் நீங்கள் நடக்க வேண்டும். வல் கஃபி அனில் மஹாரிமி, தடை செய்யப்பட்ட ஹராமானவில் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் என்றும், அதே போன்று கெட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது, அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடாது, கன்னி பெண்களின் மீது நீங்கள் தூய்மையான பெண்களின் மீது நீங்கள் அவதூறு சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு இவைகளை எல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு நல்ல உபதேசங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை பூரா நஜ்ஜாசி மன்னர்கிட்ட சொல்லுகிறார். இப்படி இதே அறிவிப்பில் இன்னொரு அறிவிப்பில், அகமதினுடைய இன்னொரு அறிவிப்பில், இந்த 2 பேர் முஷ்ரிக்கீன்கள் போகிறாங்கல்ல, அவங்க போன உடனே என்ன செஞ்சார்கள், நிறைய அன்பளிப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு உடனே என்ன செய்கிறாங்க, சும்ம இபுத்தாரஹு அன் யமீனிஹி அன் ஷிமாலிஹி, அவருக்கு சஜதா, 2 பேரும் போய் சஜிதா உடனே போய் காலில் போய் விழுந்து உடனே அவங்க 2 ரவுண்டு அடித்து வந்து என்ன செய்ய போய் அங்கே போய் நிற்கிறாங்க. அடுத்து இவர்கள் வருகிறார்கள், யார், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்த அந்த மக்கள் எல்லாம் வந்து ஃபஸல்லம வலம் யஸ்ஜுத், அவர்கள் சலாம் சொன்னார்கள் ஆனால் சஜிதா செய்யவில்லை. வந்து போன ஆட்கள்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு அந்த மன்னருக்கு சொன்னாங்களே தவிர சஜிதா செய்யலை. அங்கிருந்த கூடி இருக்கக்கூடியவெல்லாம் கேட்குறாங்க, லஹு மாலகான் லா தஸ்ஜுத் லில் மலிக்கி, மன்னனுக்கு சஜிதா செய்யாமல் இருந்ததுக்கு என்ன காரணம், ஏன் சஜிதா செய்யவில்லை என்று அவர்கள் கேட்கும்போது, இன்னா லா நஸ்ஜுது இல்லா லில்லாஹி அஸ்ஸவஜல், நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் சஜிதா செய்ய மாட்டோம், நாங்கள் சஜிதா செய்ய கூடாது என்று எங்களுடைய தூதுவர், எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதுவர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு முன்னால் மற்றவர்களெல்லாம் சஜிதா செய்கின்ற பொழுது நாங்கள் செய்ய மாட்டோம், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்களுக்கு இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். எங்க சில விஷயங்கள் நாங்கள் கட்டுப்படுவோம், ஆனால் இணை வைப்பு, ஷிர்க்கு, இதுல எந்த காலகட்டத்திலையும் சமரசம் என்பதே கிடையாது. அடுத்தவனுடைய காலில் போய் விழுவது, அடுத்தவர்களுக்காக எழுந்து நிற்பது, மார்க்கம் எவைகளை தடை செய்திருக்கிறதோ அதெல்லாம் மன்னனாக இருக்கட்டும் அல்லது மன்னன் அல்லாதவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்ற உறுதியை ஒரு அந்நிய நாட்டில் போய் இருந்து கொண்டு அவர்கள் செய்ததையும் அந்த நபித்தோழர்கள்ட்ட பார்க்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு இருப்போம், நம்மகிட்ட கத்தியை காட்டி விட்டோம் என்று சொன்னால், நம்மளை மிரட்டுவார்கள் என்று சொன்னால், நம்ம கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்போம், ஒரு மன்னரிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்வோம் என்பதை நாம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கிறோம். நம்ம கூட நம்முடைய ஈமானுடைய பலகீனம் என்ன, பெரிய தலைவர்களை நம்ம சந்திக்க போனால் என்ன செய்யறது, சேரில் உட்கார்ந்து இருக்கிறது, முன்னாடியே எந்திரிச்சு நின்றுக்கிறது. ஏன் அவன் வந்து நம்ம எந்திரிக்க நிற்கணுமா, அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடிகிறது. ஆனால் அன்றைய நபித்தோழர்கள்ட்ட அவ்வளோ மோசமான ஆட்கள் வருகின்ற போது கூட அதெல்லாம் சஜிதாங்கிறது இந்த பேச்சை பேசக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ்வை தவிர யாருக்கு நாங்கள் செய்ய மாட்டோம், அதுக்காக வேண்டி என்ன நீ தண்டனையை கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு நஜ்ஜாசி மன்னர்கிட்ட வந்து பகிரங்கமாக தெளிவாக சொன்னதை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஈமானுடைய உறுதி அந்த தோழர்கள்ட்ட இருந்த மாதிரி நம்மள்கிட்ட எப்போதும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தோழரை பாருங்க, அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு சிறந்த ஒரு தோழர், வரலாற்றில் வந்து நம்மால் மறக்க முடியாத ஒரு நபி தோழர். ஒரு வரலாற்று சம்பவம், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 1400 நபர்களோடு உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு போகிறாங்க. இடையில தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அப்போ 2 பேருக்கு முஷ்ரிக்கீன்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் என்ன செய்ய நிறைவேற்றப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் என்னென்னா, இந்த வருஷம் நீங்கள் வரக்கூடாது, அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், நீங்கள் வரலாம், வந்தால் 3 நாள் தங்கலாம், வாளை வந்து வெளியே தூக்கிட்டு வரக்கூடாது, இது உள்ள அமைதான் வைத்து கொண்டு போகணும் அப்படின்னு சில நிபந்தனைகளோடு அவர்கள் சொல்லுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதில் யார் வந்தான்னா சுஹைல் பின் அம்ர் அப்படிங்கிறவர் தான் முஷ்ரிக்கீன்கள் சார்பாக வர்றாங்க, ரசூலுல்லாஹ் முஸ்லீம்கள் சார்பாக இருக்கிறாங்க. இப்படி பேச்சு வார்த்தை எல்லாம் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, ஆனால் எழுதலை. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒப்பந்தம் என்னண்டா, அந்த இதில் யாராவது இந்த ஒப்பந்த காலத்தில் மக்காவில் இருந்து யாராவது முஸ்லீமாக இங்கே வந்து விடுவார் என்று சொன்னால் திருப்பி மக்காவிலே கொடுத்துரும். நீங்கள் மக்காவிலேருந்து ஓடி வர்றாரு, நாங்கள் இஸ்லாத்தை தழுவிட்டோன்னு யாராவது வந்தான்னா நாங்கள் வந்து கேட்டோம்னா உடனே என்ன மக்காவிலையும் ஒப்படைச்சிடணும் இப்படின்னு சொன்னோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கெல்லாம் ஆச்சரியம், சுபஹானல்லாஹ் கைஃப யரத்து இலல் முஷ்ரிக்கீன வகத் ஜா முஸ்லிமன், ஒரு முஸ்லீமாக வந்தவரை கொண்டு போய் இணை வைப்பட்ட போய் எப்படி நம்ம ஒப்படைப்பது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அதில் ரொம்ப ரொம்ப கடுமையாக வருத்தப்பட்டவர் யாருன்னா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரொம்ப இது போட்டு அங்கே போய் இங்கே எல்லாம் சொல்லி பார்த்தார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு பார்த்தாரு, அபூபக்கர்ட்ட கேட்டு பார்த்தாரு,
எப்படி இவங்களுக்கு எப்படி நம்ம கட்டுப்பட்டு நடக்குவது அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி தான் நான் நடக்கிறேன், என்னுடைய கருத்து இல்லைன்றவன அதெல்லாம் விட்டாங்க. அப்போ அவர் வந்த இப்படி ஒப்பந்தம் போடுகிற நேரத்தில் அபூ ஜந்தல் வருகிறார். அபூ ஜந்தல் பின் சுஹைல் பின் அம்ர் யருசுஃபி குயூதி, கையில் விலங்கு உடைக்கப்பட்டு அதெல்லாம் சங்கில் தான் தொங்கிக்கிட்டு நடந்து வர்றார். இவர் யாரு? ஒப்பந்தம் போட்டவருடைய புள்ளவர். சுஹைல் பின் அம்ர் அந்த முஷ்ரிக்கீன்கள் வந்து வந்தாரே ஒப்பந்தம் போட, அவருடைய பிள்ளை தான் அபூ ஜந்தல். அவர் வந்து கை விதையோட வந்து கையில் விலங்குகள்லாம் உடைச்சி உடம்பெல்லாம் கடுமையான காயங்களோட வந்து அங்கே நேராக வந்து நிற்கிறார். யா முஹம்மது அவ்வளுமா குலீக்க அலைஹி அந்துரத்த இளைய, முதல்ல நீ செய்ய வேண்டிய கடமை வந்துருச்சு, முதல்ல ஆளை என்கிட்ட ஒப்படைச்சு. பெத்த புள்ள வந்து நிற்கிறான், அவன் சொல்ல நம்ம ஒப்பந்தம் போட்டோமா இல்லையா, அதன்படி நீ என்கிட்ட கொடுத்துரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் பேசுகிறேன், சரி ஒன்றும் எழுதலையப்பா, இவரை விட்டுரு, அதெல்லாம் முடியாது, நீ இந்த இதுக்கு நீங்கள் ஒத்து வரலன்னு சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இந்த ஒப்பந்தம் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அந்த சுஹைல் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. அப்போ பார்க்கிறாரு அபூ ஜந்தல், என்னடா இவ்வளவு வீட்டில் அவன் வாப்பா வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, விலங்க போட்டு கட்டி வச்சிருக்கிறாரு. எதுக்கு? சினிமா தேட்டருக்கு போயிடுவாண்டு இல்லை, என்ன திருட போயிடுவாண்டு இல்லை, இஸ்லாத்துக்கு போய் தொலைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு விலங்க போட்டு கட்டி போட்டு வச்சுக்க, அதையும் உடச்சிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஆள் வந்துட்டார். வந்து முஸ்லீம்களை எல்லாம் பார்த்து அவர் கேட்குறாரு, ஐ மஷரல் முஸ்லிமீன், முஸ்லீம் கூட்டத்தினர்களே, அர்து இலல் முஷ்ரிக்கீன், என்னைய போய் முஷ்ரிக்கீன்கிட்ட போய் நீங்கள் சேர்க்க போகிறீங்க, பக்கத்து ஜீத்து முஸ்லிமன், நான் முஸ்லீமா அல்லாஹ்வை கட்டுப்பட்டவனை நான் வந்திருக்கிறேன், என்னை கொண்டு போய் அங்கே போய் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? அலா தரவுன மா கது லக்கீத்து, நான் பட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா, என்னை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கவில்லையா? காண கது உத்திபா அதாபன் சதீதன், மிக கடுமையான முறையில் அவர் வேதனை செய்யப்பட்டிருந்தார். அவ்வளோ வேதனையெல்லாம் அதில் என்னென்னலாம் தெரியுது, அவங்க உடம்புக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு அவர் சொல்லுகிறார், நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எங்களை போய் அவன்கிட்ட போய் ஒப்படைக்க போகிறீங்களான்னு அவர் அழாத குறையாக முஸ்லீம்கள்ட்ட கேட்குறாரு. அவங்க வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு நம்ம என்ன செய்ய முடியும், எல்லாரும் அமைதி, ஒப்படைச்சாச்சு. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அவர் கொண்டுட்டு போயிட்டாரு. அங்கே போய் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆட்களை கட்டி போட முடியுமா? ஒன்றும் நடக்காது. உடனே அவர் அங்கேருந்து தப்பிச்சிட்டார். அவர் பாப்பாட்ட இருந்தாலும் சரி, அங்கேயும் போக முடியலை, எங்கே போக முடியலை, மதினாவுக்கும் போக முடியலை, இந்த முஷ்ரிக்கீன்களோடையும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ட்டு ரெண்டுக்கு நடுவில் ஒரு கடல் பகுதியில் போய் உட்காந்துக்கிட்டார். அடுத்ததாக அதே மாதிரி மக்காவில் வந்து அபூ பசீர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு தோழர், அவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்துக்காக வேகமாக ஓடி மதினாவுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே பின்னாடி 2 பேரை அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த அபூ பசீர் ஒரு ஆள் வந்துட்டார் இஸ்லாத்துக்காண்டி, திருப்பி தாங்க ஒப்பந்தம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஒப்பந்தப்படி கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு போன உடனே அவன் கூட்டிகிட்டே போகிறாங்க. அபூ பசீர் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் கொஞ்சம் விவரமான ஆள். இவங்களை எப்படி கவுத்தலாம் பார்த்தா ஆள் வந்து இந்த உற்சாக மடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவளுக்கு ஜோசி ஏற்றி விட்டா என்ன செய்யலாம், எந்த வேலையும் நம்ம சாதிச்சலாம். நீ இல்லைன்ட்டா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை செய்வான். இந்தண்டா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சில ஆட்களுக்கு வந்து ஜோஸ் பண்ண, நீ இருந்த நேரத்தில் இவ்வளோ நடந்துச்சு, அதை செஞ்சு அப்படி கிளப்பி விட்டு வேலையை வாங்குறது. இந்த மாதிரி இந்த உற்சாக மடையர்களில் இவங்க கூட்டிகிட்டு போனாலும் ஒருத்தர் இருந்திருக்கான். அப்போ அவர் சொல்ல, இன்னி அரா சைப்பக்க ஹாதா யா ஃபுலான் ஜய்யிதா, வாழை பார்த்து அப்படியே பளபளன்னு இருக்குது, அற்புதமான வாழா இருக்குதான்னு அபூ பசீர் சொல்லியிருக்கார். இவன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான், அந்த சூதுவாது தெரியாத அந்த ஆள், ஆமாம் இது எத்தனை வரையெல்லாம் பார்த்துருக்கா, அதை கொஞ்சம் அந்த வாழை கொஞ்சம் கொடுவை நான் பார்த்துடுறேன் அப்படின்ற உடனே வாங்கினால சதக்குன்னு ஒரே ஏற்று. அப்போ அவன் பக்கத்தில் நின்றவன் பார்த்தா விட்டான் ஓட்டத்தை, திம்னு ஓடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழரை கொண்டுட்டான், என்னையை கொல்ல வர்றான், இன்னி மக்தூல், நான் கொல்லப்பட போகிறேன், பாருங்க அபூ பசீர் பின்னாடியே ஓடி வர்றாரு, உடனே விட மாட்டேன் நான். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லாவை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, நீங்கள் செஞ்சதை கரெக்டாக செஞ்சிட்டீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, திருப்பி ஒப்படைக்கணும், நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க, அல்லாஹ் என்னை வந்து காப்பாற்றிட்டான், இவனை ஒன்று விட மாட்டான் அப்படின்ன உடனே, ஆஹா
இவன் வந்து நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கு இழுத்து விட்டுருவான் போல இருக்கு இந்த ஆளு அப்படின்னு சொல்லி மிஸ்ஸாரா ஹர்பின் போர்த்தியை மூட்டக்கூடியவனாக இருக்கிறீங்க அப்படி. ஆஹா, ரசூல்லா பேச்சு ஒரு மாதிரியாவில் வருது அப்படின்னு இவர் கிளம்பிட்டார். கிளம்பி எங்கே போய் சேர்ந்து நிற்கிறாங்க, அந்த முன்னாடி இருந்தார் அபு ஜந்தல், அவரும் இவரும் போய் சேர்ந்து அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து கொண்டு வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கண்டா, எங்கேருந்து அந்த இஸ்லாத்து தழுவி அங்கேருந்து யாருமே அந்த ஈமானுடைய இது உள்ளுக்குள்ளே போச்சுன்னா ஒருத்தன் இருக்க மாட்டான் இணை வைப்பில். அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் அவர் லா யஹ்ருஜு மின் குரைசின் ரஜுலுன் கது அஸ்லம இல்லா லஹிக பி அபி பசீர். யார் இஸ்லாத்து தான் குறைசிலேருந்து உடனே அபு பசீரை போய் சந்திக்கிறாங்க. இஜித்தாமாத்து மின்ஹும் இசாபத்துன், அதில் ஒரு பெரும் கூட்டமே கூடிருச்சு. அங்கே இதுலேருந்து வர வர, ஏன்னா மதினாவுக்கும் போனாலும் விரட்டி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு கூட்டம், ஒரு இளைஞருக்கு பட்டாலும் பெரிய கூட்டம். என்ன செய்கிறது, இவங்களுக்கு சரியான படிப்பினவன் எவனாவது சிரியாவுக்கு போகிறதா இருந்தால் மக்காவிலேருந்து அந்த பகுதி தான், எவன் குறைசி உள்ளத்துன்னு எவன் வந்தாலும் உடனே தாக்குறது, எல்லா பொருட்களையும் அபகரிக்கிறது. ஐயையோ பார்த்தா இருக்கிறதுக்கே வேட்டு வச்சிருவாங்க போல இருக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி விட்டு சொன்னார்கள், வமன் அத்தாஹு ஃபஹுவ ஆமின். யார் உங்கள்கிட்ட வர்றாரா நீ அங்கேயே வச்சுக்கப்பா, அவர் ஈமான் நின்றுட்டே இருக்கணும், இங்கேயெல்லாம் நீ அனுப்பி வைக்க வேணாம் அப்படின்னு சொன்ன உடன் தான் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அவனை பின்வாங்குகிறான். ஒரு பெருங்கூட்டத்தின இளைஞர் பட்டாளம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அங்கே இருந்து கொண்டு இணை வைப்பனுக்கு எதிராக நடந்து அது ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கியது. இவங்கள்ட்ட இருந்த அந்த மன உறுதியை நீங்கள் எடுத்து பாருங்க. போயிட்டு என்னையா இங்கேயும் வந்து சேர்க்க மாட்டேங்கிற, அப்போ என்ன செய்வோம், நம்ம சுன்னத்துல் ஜமாத்துலேயும் நம்ம சேர்க்கலன்ட்டோம்னா என்ன, சில ஆளுக்கு என்ன செய்யணும் அப்படி போயிடறான், நம்மள்ட்ட வர்றது நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோன்னு ஏதாவது செஞ்சுட்டு விட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்த சுன்னத்துல் ஜமாத்தில் போய் சேர்ந்துக்கிறது. இங்கே இல்லையா அடுத்த கட்சிக்கு போயிடுறது. அடுத்து ஒவ்வொரு அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஒரு இது நடக்கிற ஒரு ஜமாத்தில் ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் வந்து ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தலைவர் தேர்ந்தெடுக்கான்னா நம்மளை தலைவராக தேர்ந்தெடுக்கலையே, வேலை செய்கிறது கிடையாது. டக்குன்னு என்ன செய்கிறது, அடுத்து எங்கே வந்து தலைவர் போஸ்ட்டு காலியாக இருக்குது, பக்கத்தில் எங்கேயா இருக்கான்னா அதுக்கு போய் அங்கே போய் தலைவராக சேர்த்துக்கிறது. இங்கே தான் அதுக்கடுத்து இன்னொரு தலைவராக போயிடுது. என்னடா இது, இந்த கொள்கைக்கு நம்ம கொள்கைக்கு நேர் எதிரானதில் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. தலைவர் போஸ்ட்டு கிடைக்குமா, செயலாளர் போஸ்ட்டு கிடைக்குமா, பொருளாளர் போஸ்ட்டு கிடைக்குமா, இப்படி ஒவ்வொரு கூட்டம் இப்படி அலையக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. எல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு ஜமாத்தில் இருப்பது. அது தலைவராக இருந்தாலும் என்ன செய்ய வேலை செய்யணும், ஒரு தொண்டனாக இருந்தாலும் வேலை செய்யணும். இதுதான் தௌஹீத்வாதினுடைய உள்ளத்தில் இருக்கணும். நேற்று தலைவராக இருந்தால் என்னை ஒரு சாதாரண ஆக்கிட்டேன், வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதை விட கூடுதல் மடங்கு செய்யும். ஏன்னா இவருக்காக, இந்த ஊரில் உள்ள மக்களுக்காக செய்யலை, அல்லாவுக்காக, மறுமையினுடைய வெற்றிக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த காரியத்தை செய்கிறோன்ட்டு ஆழமாக பதிய வைக்கணும். நமக்கு நான் தலைவனாக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, ரொம்ப கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, நற்காரியங்கள் செய்வதில் நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்ற மன உறுதி நமக்கு வரணும். அது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எங்கேயும் எந்த இடத்துலையும் நம்ம கொள்கையிலேருந்து என்ன செய்ய மாட்டோம், வழி தவறவே மாட்டோம். அதே மாதிரி தான் இவர்களுக்கு அங்கே மதீனாவில் இடம் தரலை அப்படிங்கிறதுக்காண்டி இணை வைப்பு கொள்கையிலேயே போய் உளுந்து முயங்கலை. என்ன ஓரிரை கொள்கையை அங்கே இல்லாட்டா என்ன, எங்கள் இடத்துலையும் நான் உறுதியாக நான் இருப்பேன் ஒரு தனி இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஓரிரை கொள்கை உலக மக்களுக்கெல்லாம் பறைசாட்டி கொண்டு இருந்த அந்த இளைஞர் கூட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி மன உறுதி ஒவ்வொரு முஸ்லீம்கள் தௌஹீத்வாதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் வரணும். இணை வைப்பு கொள்கையில் எந்த வகையிலையும் சமரசத்தை செய்யக்கூடாது, ஈமான்ல மன உறுதியோடு இருக்கணும். இவங்க ஆண்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்மணி உம்மு குல்சும் பின்து உக்பா இப்னு அபி முஆய்த். இவங்க யாரு, உம்மு குல்சும்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. யார், அலி ரலியல்லாஹுடைய மகளும் இருந்திருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய மகளும் உம்மு குல்சும் இருந்திருக்கிறாங்க, உக்பா பின் அபி முஆய்த்தினுடைய மகளும் உம்மு குல்சும். உம்மு குல்சும் பிரபலியமான பேர், நிறைய இருந்திருக்கு. இந்த உம்மு குல்சும் இருக்கிறாங்களே, இந்த உக்மா பின் அபி முஆய்த்துங்கிறவன் ரொம்ப டேஞ்சரான ஆள், பெரிய இணை வைப்பு தலைவர்களில் முக்கியமானவன். எந்த அளவுண்டா, நீங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலியமாக ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் சஜிதாவில் இருக்கின்ற போது ஒட்டகத்தினுடைய கற்பை குடல் இருக்க அது கழுத்தில் போட்டான். இதை அபூஜஹில் கேட்குறான், யார் வந்து இவன் இந்த வேலையை செய்கிறதுன்னு சொன்ன உடனே உக்பா இப்னு அபி முஆய்த்துங்கிறவன் தான் கொண்டு வந்து போட்டவன். இவனுடைய பிள்ளை இருக்கிறாங்களே, இவங்க தான் உம்மு குல்சும். அவங்க வந்து இந்த உண்மையான ஓரிரை கொள்கையை புரிந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இணை வைப்பில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓட்ட முடிச்சு இங்கே வந்துட்டாங்க. எங்கே, மதீனாவுக்கு வருகிறார்கள். வஜாத்துல் மூமினாத் முஹாஜிராத்தின், மூமினான பெண்மணிகள்லாம் ஹிஜ்ரை செய்து கூட்டம் கூட்டமாக மதீனாவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இணை வைப்பு கொள்கை எங்களுக்கு வேணாம். பெண்கள் ஊரை விட்டு நவருவாங்களா, இடத்தை விட்டு போவார்களா, கணவனுடைய வீட்டுக்கு போகிறதுல கூட ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க, உம்மா நனவுன்னு இருப்பாங்க, ஒன்றுக்கு 10 தடவை ஃபோன் போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கணும்.
வெளியே கூட்டிட்டு வந்தோம்னா எவ்வளவு கஷ்டம் என்பதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. கல்யாணம் முடிச்சு அடுத்து கணவன் வீட்டுக்கு போறதுக்கு இவர்கள் என்ன சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. கூட்டம் கூட்டமாக முஹாஜிரின்கள் ஹிஜ்ரத் செய்த பெண்கள் வருகிறார்கள். சஹீஹ் புகாரியில் அதுல கானத் உம்மு குல்சும் பின்த் உக்பா இப்னு அபி முஐத் மிம்மன் ஹரஜ இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஆத்திகுன். அந்த பெண்மணி எப்படிப்பட்டவர்னா கன்னி பெண்ணா இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவர்கள் கூட கிடையாது. கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள்? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு வருகிறார்கள். ஈமானுடைய உறுதியை பாருங்க. இணை வைப்புல நான் இருக்க மாட்டேன், ஷிர்க்ல இருக்க மாட்டேன், எவ்வளவு உறுதி. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மாமியார் அப்படி சொல்றாங்க, அதனால மௌலூது ஓதுறோம். மாமியார் சொல்லுகிறார்கள், தர்காக்கு போயிட்டு வர்றோம். இப்படி மாமியாரை எதிர்த்தோம்னா பெரிய இதுல எதிர்ப்பதில் தப்பே கிடையாது. மார்க்கத்துக்கு முரணா இருந்தா எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி இணை வைப்பு கொள்கைக்கு அவர்கள் அழைப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறார்கள்? இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்க நமக்கு வயசுல மூத்தவங்களா இருக்கிறாங்க, கணவருடைய தாயா இருக்கிறாங்க, தந்தையா இருக்கிறாங்க என்பதற்காக அவர்கள் அங்க மௌலூது ஓதுற நிறைய இடங்கள்ல கணவர் தௌஹீதா இருப்பாரு, மனைவியும் தௌஹீதா இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் சிறுக்கில் இருப்பாங்க. என்ன செய்யறாங்கன்னா அந்த சிறுக்கிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு அதற்கும் அங்கீகாரம் கொடுப்பதை போன்று இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி ஒரு குடும்பத்தில், யாருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய அபூஜைகளுடைய கூட்டத்தில் பிறந்த ஒரு பெண்மணி தனியாக இந்த இணை வைப்பு கொள்கை எனக்கு வேணாம்னு எப்படி ஓடி வந்தார்களோ, அவர்கள்ட்ட எப்படி ஈமானிய உறுதி இருந்ததோ அதே போன்ற ஈமானிய உறுதி நம்மள்ட்டையும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இது நபி தோழர்கள்ட்ட ஈமானுடைய வலிமையை பற்றி உள்ள சில செய்திகள். அடுத்து வரக்கூடிய காலங்களில் நமக்கும் நபி தோழர்களுக்கு மத்தியில் என்னென்ன வகைகளில் வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த நபி தோழர்கள் எப்படி எல்லாம் நடந்திருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாளைய தொடரில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ்